இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோக்கு இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடுறதும் இயற்கையாவே வாழ்றதும் அவ்வளவு பிடிக்கும். இவரை மட்டும் வாழ்ந்தா பத்தாதுன்னு கூட இருக்கிற தான் அம்மாவையும் இந்த உணவு சாப்பிடக்கூடாது அந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு இயற்கை உணவை மட்டுமே கொடுத்து வாழ வைக்கிற நம்ம ஹீரோக்கு கல்யாண ஆசை வருது. அம்மாக்காரர்களுக்கோ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்மள எப்படி டார்ச்சல் பண்றோனோ அதே மாதிரி வரக்கூட பொண்ணையும் டார்ச்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் தலைவனுக்கு ஒரு காதல் ஒண்ணு வந்துருது. அந்த காதல் கல்யாணமும் பண்றாரு. பொண்டாட்டி கன்சீவ் ஆகுறா. கன்சீவ் ஆன கொஞ்ச நாள்ல பிரசவ டேட் வருது. அந்த பிரசவ டேட்ல இயற்கை முறையில வீட்டிலே சுகப்பிரசவம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுவும் நானே பிரசவம் பாத்துறேன், நான் எத்தனையோ மாட்டுக்கெல்லாம் பிரசவம் பாத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுல இருக்கிற அம்மா பொண்ணோட அப்பா அம்மாக்கு இது சுத்தமா சரிபட்டு வரல. கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறாங்க. இருந்தாலும் ஜாதகமும் பாக்குறாங்க. ஜாதக கட்டத்துல இந்த மாதிரி இந்த டேட்ல இந்த சுகப்பிரசவம் மட்டும் நடந்தது அப்படின்னா பிறக்க போற குழந்தையோட அப்பாக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியா இருக்கும். அது அந்த குழந்தைக்கு 10 வயசு நடக்கும் போது கண்டிப்பா அவரோட ஆயில் முடிஞ்சிரும், இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு கேட்டா இந்த டைம்ல பொருந்தாதான் அந்த மாதிரி நடக்கும், பேசாம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த கதையில என்ன நடக்க போகுது? நம்ம ஹீரோ சுகப்பிரசவம் தான் பண்ணுவாரா இல்ல ஆபரேஷன் பண்ணி தான் எடுப்பாரா? அதை மீறி சுகப்பிரசவம் நடந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 10 வயசு நடக்கும்போது நம்ம ஹீரோ இருப்பாரா இல்ல மண்டைய போட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கலகலகலன்னு ஒரு கூத்தோட போயிருக்கிற படம் தான் சோமநாத் கிருத்தாவு அப்படிங்கிற 2025 வந்த மலையாள படம். சரி, நேரம் இப்ப படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. காலையிலே மாமர இலை இருக்கு இல்லையா, அதுல தான் இவரு பல்லு தேய்ப்பார். பக்கத்துல இருக்கிற தான் ஃப்ரெண்டையும் அதே மாதிரி பல்லு தேய்யா, அதுதான் உடம்புக்கு நல்லது, இந்த டூத் பேஸ்ட் எல்லாம் வேணாம், அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மாவை கிட்ட போயிட்டு நேரம் அம்மா வச்சிருக்கிற நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, அவங்க சமைக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து உடைச்சு போட்டுட்டு அதுல இருக்கிற அந்த வெள்ளை கருவை மட்டும் எடுத்து மூஞ்சிக்கு தலைக்கு முடிக்கு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிருப்பாரு. ஆளு கொஞ்சம் ஸ்மார்ட்டா பல கிருதாவா வச்சிருப்பாரு 2 சைட்லயும். இதெல்லாம் யாருக்காகடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் கல்யாணம் பண்ணுவல அவளுக்காக தான் வச்சிருக்கிறேன் அப்படின்றான். உன்ன கூட எவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பாளா, கிறுக்கு பையல, மென்டல் பையல அப்படின்னு சொல்லி அம்மாவே திட்டிட்டு போறாங்க. அம்மாவை தினைக்கு இந்த நெல்லிக்காய் சாறு இருக்கு இல்லையா அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கிற நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் ஒரு புரோக்கர் இடையில பாக்குறாரு. அவங்க பொண்ணு கூட தான் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா சொல்லு, இதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்ல, உன் பொண்ணு கூட தான் நல்லா இருக்கு, கட்டி வைக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் நக்கலா கேள்வி கேட்டுட்டு போறாரு. உன் முகர கட்டைக்கும் உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்துக்கும் என் பொண்ணு தான் கேக்குதா, போய் அங்கிட்ட அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை பைத்தியம் மென்டல் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இயற்கை சார்ந்த உணவை மட்டும் தான் சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒவ்வொரு துணைக்கும் அட்வைஸ் பண்ணியே சாகடிச்சிருவாரு நம்ம ஹீரோ. அதனாலதான் ஊருக்குள்ள இவருக்கு செல்லமா அழைக்கிற பேரா இது இருக்குது. ஹீரோ இப்ப நேரம் நடந்து போயிட்டு இருக்கிறது வேலைக்கு தான் போறாரு. அங்க ஒரு இடத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. அங்க கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் இவரை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆபீசர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா இப்போ லீவு டைம்ல போயிட்டு இந்த மாதிரி கூலி வேலை எல்லாம் செய்வாரு. ஏன்னா ஜிம்முக்கு போய் தான் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையான முறையில் இந்த மாதிரி ஓடி ஆடி வேலை பார்த்தாலே அதுவே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி லீவு கிடைக்கிற டைம் எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இங்க சில பசங்க ஒரு மரத்துல நின்னு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அத 2 டீச்சர்ஸ்ங்க பார்த்துட்டு இந்த வயசுல உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் தோணுதாடா, ஃபர்ஸ்ட் உங்களை உதைக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மரத்தை ஃபர்ஸ்ட் அறுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மரத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தா மனுஷனோட பின்புறம் அதுவே இயற்கையா முளைஞ்சிருக்குது. இதை எல்லாத்தையுமே பேக் மரம், பேக் பட்டைஸ் மரம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மரம் ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி இருக்காங்க. ஊர் பிரசிடென்ட் இந்த மரத்தை கண்டிப்பா அறுத்தெடுக்கணும் சொல்லிட்டு கிட்ட வராரு. ஆனா அதே நேரத்துல மரத்தை அறுக்க போற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோவோட பேரு சோமன். சோ இப்ப மரத்தை அறுக்க போறாங்க தெரிஞ்சுட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாங்க. இது இயற்கையா வளர்ற மரம், இதை போயிட்டு ஏன் அறுக்குறீங்க, இதுவும் நம்மள மாதிரி தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம ஹீரோ ராப்பகலாம் அங்கேயே நின்னு மேல மரத்து மேல ஒரு கூடு கட்டி அங்கவே தங்கி போராட்டம் பண்றாரு. இதனால இந்த போராட்டம் நடக்கிறதால அந்த மரத்தை அறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருது. நல்லபடியா ஜெயிச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் இது டிவி நியூஸ் பேப்பர் அப்படி இப்படின்னு ரொம்ப வைரலா போயிருக்குது. அதுவும் சில பேர் நம்ம ஹீரோவை கேவலமா கிண்டல் பண்றாங்க. ஆனா அதே இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த போன் கால் நேரா அவர் வேலை பார்க்குற ஆபீஸுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கைக்கு வந்திருக்குது. அதுல ஒரு பொண்ணு, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு ஒரு போன் கால் வருது. அவங்களுக்கு ஏதோ விஷயம் கொஞ்சம் அரசல் புரசலா தெரியுது. இப்ப அவன் துணி துவைச்சிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுவான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போக அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி
மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை காதலிக்கிறேன், அது மட்டும் இல்லாம இப்ப எங்களோட வீட்டுல என்ன பொண்ணு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஆளுக்கு வேற ஒரு சந்தோஷம். இந்த விஷயத்தை போயிட்டு அம்மா கிட்ட சொல்றாரு. உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்துக்குலாம் நான் எந்த பண்ணி கட்டி வைக்க மாட்டேன், ஏன் அவளையும் என்ன மாதிரி சாகடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவை தான் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களோ வரப்போற மாப்பிளைக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோ வந்திருக்கிறது பொண்ணோட வீட்டுக்கு தெரியாது. இப்ப நேரா வீட்டு கதவை தட்ட அந்த பொண்ணு தான் வந்திருக்கிறா. நம்ம ஹீரோவை காதலிக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு இங்க கதவை திறக்கிறாங்க. ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லுக்கு விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அம்மா கிட்ட போயிட்டு நேரா பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணோட அப்பாவும் இதை பாருங்க, நாங்க ஆல்ரெடி ஒரு மாப்பிளைய பார்த்துட்டோம், அதுவும் இல்லாம என் பொண்ணு துபாயில போயிட்டு செட்டில் ஆகணும்னு தான் எங்களுக்கு ஆசை, அதனால ஒரு ஃபாரின் மாப்பிளையே நாங்க பாத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பொண்ணோட அம்மாவும் இந்த ஆளை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு தடவை வேலைக்கு போறேன்னு சொல்லி கூலி வேலைக்கு வந்தார் இல்லையா, ஒரு வீடு கட்டுற வேலைக்கு, அந்த வேலை இங்கதான் நடந்திருக்குது. சோ ஒரு கூலி வேலை பாக்குறவனுக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படியா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வருவியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேவலமா பேசுறாங்க. அதே நேரத்தில் இது பாருங்க, உங்களோட சம்பந்தம் எனக்கு தேவையில்ல, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணை கேட்டா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. பொண்ணோட அம்மாவுக்கு சுத்தமா சரிப்பட்டு வரல, இருந்தாலும் பொண்ணோட அப்பாவுக்கு சம்மதம், அதனால பொண்ணு கிட்ட கூட்டு கேட்டாலும் நான் அவனை தான் கட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. வேற வழி இல்லாம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. ஆடி மாசமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துபாய் மாப்பிள்ள சொன்னாங்க இல்லையா, அது இவங்க தாய்மாமா முறையில தான் பார்த்திருப்பாங்க. அதனால தாய்மாமனை வர வச்சு இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சா சரிதான் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பைத்தியம்லாம் பேர் வச்சிருந்தாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போது, எல்லாரும் வந்துருங்கடா வந்தீங்களா அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாரு. இப்ப கல்யாணமும் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்குது. எல்லா கலகலன்னு இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடக்குதுங்க. கல்யாணம் நடக்க போற அந்த மணமேடையில பொண்ணு காலையில சாப்பிடல, இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறதுன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை பறிச்சு பொண்ணு கையில கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. தாலி கட்ட போற அந்த நேரத்துல பாக்கெட்ல இருந்து தாலியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. தாலியே காணா, எங்கேயே விட்டு விட்டாரு போல இருக்குது. எல்லாரும் தாலி இல்லாம என்ன பண்ணுவான், எனக்கு தெரியும் இந்த பைத்தியக்காரன் எப்பவே ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, எல்லாரும் தாலியை தேடுங்க, இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் தாலியை தேடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அம்மா வேற, என் பொண்ணு கல்யாணம் இப்படியா நடக்கணும், இப்படியா நின்று போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாலி தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்துல போட்டிருக்கிற ஒரு செயின் எடுத்துட்டு போயிட்டு நேரா பொண்ணோட கழுத்துல மாட்டி விட்டுறாரு. தாலி தானே, பொறுமையா நம்ம வாங்கி போட்டுக்கலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் கல்யாணம் நடந்துருச்சு, இதுதான் உனக்கு தாலி அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிக்கிறாரு. என் பொண்ணோட கல்யாணம் இப்படியா நடக்கணும்னு சொல்லி பொண்ணோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. முதல் ராத்திரி நடக்குது. பாலை எடுத்துக்கிட்டு பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்திருக்கிறா. எனக்கு பால் பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ ரொம்ப பிளேடு போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நான் உனக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்திருக்கிறல, அதுக்கே உங்க அப்பா அம்மாக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை யாரும் பண்ண மாட்டாங்க, உனக்கு எப்பெல்லாம் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ போயிட்டு வந்துடலாம், நான் தடுக்கவே மாட்டேன், நீ என்கிட்ட கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாருங்க. மணி 1-2 ஆயிடுது. அந்த பொண்ணு அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்பவே எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து என்னடா அழுகிற சத்தம் கேக்குதுன்னு நம்ம ஹீரோவோட அம்மா வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணை உடனடியா கூப்பிட்டுக்கிட்டு அதே ராத்திரியில ஸ்கூட்டில எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டா இவளுக்கு இப்பவே அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கான், அதனாலதான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த ஊர் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு ஸ்கீம்ல எனக்கு எல்லா பொருளும் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இது உங்களுக்கான மட்டும் கிடையாது, ஒரு 10 பேத்துக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றாரு. 10 பேத்துக்கான ப்ரூஃப் வேணா நான் கொடுக்குறேன், அதெல்லாம் கணக்கு வச்சுக்க யாரும் கேட்க மாட்டாங்க, என் பேர்ல போட்டு கொடுன்றாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பகையாவது. நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கிற ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அதே அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான். அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இஞ்சி சுக்கா இந்த மாதிரி காஃபி எல்லாம் போட்டு குடிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட வாதி இவருக்கும் தொத்திக்கிச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இடத்தினால ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாப்புல. தூங்கிட்டு இருக்கும் போது பொண்டாட்டிய பாக்குறாரு. இதனால் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடல, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப சோகத்துல இருக்கா. அந்த பொண்ணை எழுப்பி நாம ஒரு வாரம் லீவு போட்டுட்டு ஹனிமூன் போவோமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்தது ஹனிமூனுக்காக நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டாரு. கார் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஒரு வாரத்துக்கு தேவையான மாம்பழ இலையெல்லாம் பல்லு விளக்குவார் இல்லையா, இயற்கையான உணவு சாப்பாடு எல்லாத்தையும் பார்சல் கட்டிட்டாரு. பார்சல் கட்டிட்டு கார்ல கிளம்புறாரு. அம்மா கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கத்துல அம்மா
அம்மாக்காரங்க நம்ம ஹீரோ எப்படா போவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. ஹீரோ ஊருக்கு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே காசு எடுத்துக்கிட்டு நேரம் பேக்கரிக்கு போயிட்டு சிக்கன் பப்ஸ், எக் பப்ஸ் அப்படின்னு என்னென்ன நான்வெஜ் ஐட்டம் பப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ இருந்தாரு அப்படின்னாக்கா இந்த அம்மாவை சாப்பிடவே விட மாட்டாரு. அதனாலதான் இப்போ காஞ்சி போய் கிடக்கிற அம்மாக்கு இந்த மாதிரி சாப்பிடணும்ன்ற ஆசை வந்திருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹனிமூன் போனார் இல்லையா, பழனி மலைக்கு கூட்டு போயிருக்கிறாரு. அதுவும் நடந்தே பழனி படிக்கட்டு மேல ஏறி தான் கூட்டு போயிருக்கிறாரு. அந்த பொண்ணால நடக்க முடியாம வேர்த்து உருவிருத்து போயிருக்குது. ஆளு வேற கொஞ்சம் பார்க்க குண்டா இருப்பாங்க இல்லையா, அதனால நடக்க முடியல. உங்க வீட்டுல எல்லாம் சொல்லு என்ன போட்டோல எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டா ஒரு மண்ணு வேணாம், நம்ம இங்க அண்டதே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கடுப்புல பேசிருக்குது. அதுக்கப்புறம் சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு லெட்டர் டைரியில ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி போனோம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா அன்னைக்குதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், இயற்கையான முறையில என் உடம்ப குறைக்கிறதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் பிளான போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. அடுத்த நாள் ஊருக்குள்ள இருக்கிற சில பேர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சில கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி போன டைம் பறவை காய்ச்சல்னு சொல்லி நிறைய வாத்துக்களை எரிச்சிட்டாங்க, அதுக்கான இழப்பீடு தொகையை இன்னும் நீங்க கொடுக்கலன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகலன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்றாங்க. அது கவர்மெண்ட்ல இருந்து எப்பவே ரிலீஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியும், நீ போயிட்டு உங்க மேலதிகாரியை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மேலதிகாரிகிட்ட போயிட்டு கேட்டா ஆமா அதெல்லாம் கொஞ்சம் லஞ்ச பணம் வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ நான் பெரிய போராட்டமே பண்ணுவேன், உனக்கு எதிராக ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உன் மேல கேஸ் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ மிரட்ட அந்த ஆளு சரி போட நான் எல்லாத்தையும் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹீரோ காலையில மீன் எடுத்துட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு கடையில விஸ்பர் வேன்லாம் வந்திருக்குது, தேவையான பொருள்லாம் வாங்கிக்கன்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்டு இருக்காரு. அப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டாங்க, ஆனா சோமன் வீட்டுல இருந்து யாரும் வந்து வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. சோமன் அந்த நேரத்துல வரும்போது சோமன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டா அப்போ உனக்கு இன்னும் விஷயமே தெரியலையா, அப்ப நீ வீட்டுக்கு போ எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு என்ன சொல்றான்னு புரியாம நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்க நிறைய நெல்லிக்காய்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அவ்வளவு நெல்லிக்காய் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு வீட்டுல நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு இங்க புரிஞ்சிருக்கு, எஸ் ஹீரோயின் இப்ப கன்சீவா இருக்காங்க, சோ அவங்களுக்காக நெல்லிக்காய் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா மாங்காய் தானே சாப்பிடுவாங்க சொல்லி ஹீரோ கேட்டா உன் பிள்ளையாச்சு அதனாலதான் நெல்லிக்காய் கேக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட மாமியாருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து ஆசாசியா நிறைய தின்பண்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா அதுல எது இயற்கை மட்டுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறாரு, மீதி எல்லாம் வித்துறாரு. பழைய கஞ்சி நிறைய வேலைகளை வாங்குறாரு. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோவோட அம்மாவுக்கும் சரி பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அதிகமான வேலை வாங்குறாரு. வேலை வாங்கினாதான் சுகப்பிரசவம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு டெய்லி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம ஹீரோக்கு. இன்னொரு பக்கத்துல பொண்ணோட அப்பா அம்மா போயிட்டு ஜாதகம் பாக்குறாங்க. இந்த மாதிரி இந்த டேட் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்ல குழந்தை பிறக்க போது, குழந்தை இந்த நேரத்துல பிறந்தா நல்லதா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர்கிட்ட கேட்டா இந்த டைம்ல மட்டும் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட 10 வயசு ஆகும்போது அப்பங்கார மண்டைய போட்டுரும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டா இருக்கு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சோமன் ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்க இப்ப நம்ம ஹீரோவா அங்க இருக்கிறாரு. ஹீரோ சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உன் உடம்புல கத்தி வச்சுதான் குழந்தை பிறக்குன்னா அப்படிலாம் ஒண்ணு பண்ணவே தேவையில்ல, இயற்கையான முறையில இங்கவே பிரசவம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அப்பா அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு வயசான அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. யாரடா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க வந்துட்டு நிறைய சுகப்பிரசவத்தை பார்த்திருக்கிற ஒரு வயசான பாட்டி. சோ இவங்க தான் இங்க பிரசவம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என் பொண்ணை சாக அடிச்சிருவீங்களா சொல்லி பொண்ணோட அப்பா அம்மா சண்டையே பிடிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ சம்மதிக்கிறாரு. நான் இப்படிதான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேச பொண்ணு ஒத்துக்குது. என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதபடியே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கோவிச்சுக்கிட்டு பொண்ணோட அப்பா அம்மா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் கோச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறாரு. இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க அப்பப்ப சிறு சிறு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வயசான பாட்டிக்கே கொஞ்சம் உடம்பு முடியல, இந்த பேஷண்ட்டை வச்சு நீ எப்பரா டெலிவரி பாப்பா அப்படின்னு சொல்லி அம்மாக்காரங்க திட்டிக்கிட்டு இருக்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்து போச்சு. சோ வலியில துடிக்கிறா, கத்தாத அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேற நார்மலா பேசிக்கிட்டு இருக்குது. பொண்ணு வலியில கதறிக்கிட்டு இருக்கிறா. வேலைக்காகாதுன்னு சொல்லி பையனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அவங்க மாமனார் மாமியாருக்கு போன் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கத்துல அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க வந்த நேரத்துல கரெக்டா குழந்தை நல்லபடியா சுகப்பிரசவத்துல பிறந்து போச்சு. அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க போல அந்த பாட்டி. அவங்க சொன்ன மாதிரியே அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. இதனாலேயே அந்த பாட்டி ரொம்ப கைராசனையா ஆளுதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இப்ப குழந்தையெல்லாம் கொடுக்குறாங்க. திரும்பவும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க. 9 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஹீரோ நல்லா வயசான கெட்டப்ல கொஞ்சம் இருக்காரு. அவங்களோட பொண்ணு 9 வயசு ஆயிடுச்சு இல்லையா, டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா இன்னும் ஸ்கூலுக்கு சேர்க்காமலே வச்சிருக்காங்க.
வச்சிருக்காரு ரொம்ப நாள் ஆயும். அடுத்து நம்ம ஹீரோவா ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க பிரசிடென்ட் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. மரக்கண்ணெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 100 பேருக்கு தான் கொடுக்கணும், அது புக் ஆயிடுச்சு, வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பிரசிடென்ட் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு. அதோட ஃபேக்டரியோட தண்ணி எல்லாமே ஏரியிலையும் குளத்திலையும் கலக்குதான். அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, உன்னால ஆனதை நீ பாத்துக்க அப்படின்னு ஒரு பக்கம் அவரும் சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவோட பொண்ணு வீட்டுல இருக்கும்போது ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு டிராயிங்ஸை வரைஞ்சிருக்குது. இப்பதான் அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் போகணும்னு ஆசையா, இதனாலதான் நம்ம ஹீரோ ஸ்கூல் சேர்க்காம இருக்கிறாரு. இப்ப ஸ்கூல் சேர்த்தலாம் சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. நான் கேட்கிற கேள்விகளை உங்க பொண்ணு பதில் சொல்லிச்சுன்னா அவளுக்கு எந்த கிளாஸ்ல உட்கார வைக்கணுமோ அங்க நான் உட்கார வச்சிடறேன்னு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதுக்கு தான் சொல்றது சரியான நேரத்துல ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது, அவளோட பேரே இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன இப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா என் வீட்டுக்காரர் யோசிச்சு வச்சாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பேருன்னு சொல்லி கேட்டா கிமு காக்கியம். அது என்னன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து இந்த மாதிரி மத வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பேர் வச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்தியான்னு வச்சுட்டாராம். சோ ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்துல பொண்ணுகிட்ட வீட்டுக்காரன் கொஞ்சம் குறும்புத்தனவன், அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஆயில தினமும் தேய்ச்சி குளிச்சா கொலஸ்ட்ரால் ஏறிடுமான்னு எங்கிட்டே கேள்வி கேட்டவன். அவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான்னு சொல்லி பொண்ணு நல்லா படிக்கிறான்னு சொல்லி அவளை ஸ்கூலுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நாள்லயே அப்பா கிட்ட வந்து அம்மா கிட்ட வந்து நீ அம்மாக்கு முத்தம் கொடுத்ததால தான் நான் பிறந்தனா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்க, என்ன பேச்சு பேசுறவன் வயசுக்கு இதெல்லாம் பேசுற பேச்சா இதுன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் திட்டுறாங்க. இதுக்கான பதில் நான் சொல்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாங்க. நல்ல பொண்ணு நல்ல அப்பா, இந்த மாதிரி கேள்விகளா பதில் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி திட்டுறா. ஆனாலும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு அம்மாவும் அப்பாவுக்கும் ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால நாங்க இருந்தோம். அப்பதான் நீ வயிற்றுல பிறந்த, வயிற்றுல பிறக்கும் போது அம்மாவுக்கு ரொம்பவே வயிறெல்லாம் வலிக்கும், ஆனா உனக்காக அவங்க பொறுத்துக்கிட்டாங்க, நீ அழகா பிறக்கணும், நீ ஆரோக்கியமா பிறக்கணும் சொல்லி நிறைய ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க. அம்மாவை கஷ்டப்படுத்தி நம்ம எதுவும் இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கும்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாரு. இதனாலே எல்லாருக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சு போகுது வீட்டுல இருக்கவங்களுக்குலாம். அடுத்தது குளத்துல நீச்சல் கத்து கொடுத்து இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு மேலெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு வர மாதிரி இருக்குது. அது காரணமே அந்த பிரசிடென்டோட கம்பெனில வர கழிவு தண்ணி கலந்துதான் மீனெல்லாம் இறந்து போகுது. இப்ப அர்ஜென்ட்டா ஆபீஸுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா பறவை காய்ச்சல் ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்குதான். இதனால ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வாத்துகளையும் எருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு வாத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுக்கு பிரசிடென்ட கூட்டு வந்து நல்ல வாத்துகளை கூடமே எரிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ எல்லாத்தையும் திறந்து விட்டுறாரு. வாத்துகளால் மூலமா பறவை காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறந்து விட்ட வாத்துகளை ஒரு 2 வாத்தை அடிச்சு பிரியாணி போட்டு ஹீரோவும் ஹீரோ கூட வேலை பார்த்தாருலே ஒரு ஃப்ரெண்டு அவருமே அந்த பிரியாணியை சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அந்த ஆளு இந்த மாதிரி வாத்து மூலியமா பறவை காய்ச்சல் பரவுதுன்னு சொல்லி ஏமாத்துறாரு. அது மூலியமா வரப்போற கிறிஸ்துமஸ் கொண்டாடணுங்கிறதுக்காக அவர் மாட்டி பண்ணலாம் வச்சிருக்காரு. அதுல வர கறிகளை விற்பனை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பறவை காய்ச்சல் ஒரு பரலையை கிளப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களாம் வந்து இந்த மாதிரி சமாதானமா போங்க, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசருங்கிறதால தான் உங்க மேல இது நாள் வரைக்கும் கேஸ் போடாம இருக்க, ஒழுங்கா கூட்டத்தை கலைங்க சொல்லிட்டு அந்த பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்ப ஆபீஸுக்கு போறாரு. ஆபீஸ்ல இருக்க மேலதிகாரி நம்ம ஹீரோவை திட்டுறாரு. உன் இஷ்டத்துக்கு நீ மாட்டு போராட்டம் பண்ற, லீவ போடுற, இங்க இருக்கிற வேலையெல்லாம் எவையா பாப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டா, மத்தவங்களா லீவ் போட்டுட்டு வெட்டியா ஊரு சுத்தும் போது நான் லீவ் போடாம தானே வந்தேன், நான் நாட்டுக்காக தானே பாடுபட்டேன், வேணா என் சம்பளத்துல பிடிச்சுக்கு போறாங்க, உனக்கு என்னன்னு சொல்லி கேட்டா உன் இஷ்டத்துக்குலாம் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்க, இப்படிப்பட்ட ஒரு வேலையை வேணாம்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு நம்ம ஹீரோ. இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லாமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நீங்க கேட்கிற முடிவுல எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்பாவோட கேட்டரிங்க நான் எடுத்து நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரு முடிவு எடுத்துட்டா. அம்மாவும் இது நாள் வரைக்கும் உன்னை பைத்தியம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ உண்மையாலுமே பெரிய பைத்தியம் தான்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா, நீங்க இல்லாம இனிமே நான் எப்படின்னா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை, அதனாலதான் பார்க்க போயிருக்கிறாரு. அவரோட கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸ் ஆனதால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சேர்த்த கொஞ்ச நேரத்துல அவரு இறந்து போயிருக்கிறாரு பறவை காய்ச்சல் வந்து. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சோமனு இவங்களும் சேர்ந்து அந்த வாத்து பிரியாணி சாப்பிட்டாங்க இல்லையா, அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி ஊர் பிரசிடென்ட் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு பதறி போய் தான் ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரு தான் தம்பி மாதிரி அவனை நான் பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இறந்து போனவரோட மச்சங்கார வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாரு. உன்னால தாண்டா அவன் செத்து போனான், உன்னால தாண்டா உன்னோட பைத்தியக்கார தனத்தால தான் அவன் பிரியாணி சாப்பிட்டு பறவை காய்ச்சலால இறந்து போயிட்டான்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற வாத்துகள்லாம் இருந்தது இல்லையா, நல்ல வாத்துக்களை எல்லாத்தையும் யாரும் எரிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அப்படியே மூஞ்ச கழுவிட்டு இருக்கிறாரு. இனிமே வந்துட்டு நீ எங்கேயும் போக கூடாது, ஒழுங்கா வீட்டுல இருங்க சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இறந்து போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அதுவும் இல்லாம அவனுக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லாம தான் இருந்தது. ஹீரோ மாதிரி இயற்கை வைத்தியன்னு சொல்லி இந்த சுக்கு காப்பி அது இதுன்னு
போட்டு குடிச்சே படுத்து இருந்திருக்கான். ரொம்ப அன்கண்டிஷனா போனதாலதான் அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, அந்த வாத்து பிரியாணி சாப்பிட்டான் இல்லையா, அவனை கம்பல் பண்ணி இவர் தான் சாப்பிட வச்சிருக்காரு, அதனாலதான் அவர் சாப்பிட்டு செத்து போயிருக்கிறாரு, அதனால இவனை என்கொயரின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணோம். அது இல்லாம இறந்து போனவரோட வீட்டுல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வக்கீல் எல்லாம் வச்சு அவன் கூட சாப்பிட்டது இவனும் தான், இவன் சாகல இல்ல, சும்மா யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாம் அரெஸ்ட் பண்றவெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோவை திரும்ப வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது அம்மாக்காரங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டிட்டு இருக்கும்போது சோகத்துல வெளியே வந்து உட்காராங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க பொண்டாட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் வீட்டுக்காரரு ஆரம்பத்திலே ஃபாரின் போனாரு, போயிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்தாரு, வந்ததுல இருந்து அவருக்கு இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாரு. அந்த மருந்து மாத்திரையிலால அவர் கிட்னி கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போற வயசுல அவன் ஹாஸ்பிட்டலுக்காக அலைஞ்சிட்டு இருந்தான். கடைசியில என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. தன்னோட அப்பாக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இயற்கை உணவு, இந்த மாதிரி ஆரோக்கியத்தெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்க, ஹீரோவோட பொண்டாட்டி வந்து நம்ம போயிட்டு இறந்து போன அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பார்ப்போம், அவங்கள்ட்ட கேட்டாதான் எதுவாக இருந்தாலும் தெரியும் சொல்லி அவங்க வீட்டுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போறாங்க. கம்ப்ளைண்ட்லாம் நான் கொடுக்கல, யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவர் நல்லா தான் இருந்தாரு, அண்ணன் சொன்ன மாதிரி சாப்பிட்டா சரியாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆனா இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு 10 வயசு ஆக போகுது. இன்னைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல கொஞ்சம் தூரம் வந்தவனே அங்க இருக்கிற பிரின்சிபல் நெஞ்ச பிடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுறாரு. நேரா போயிட்டு இந்த பொண்ணு முதலுதவி சிகிச்சை எல்லாம் கொடுத்து வாயோட வாயச்சு ஊதி அந்த ஆளை நல்லபடியா காப்பாத்திடுது. இந்த பக்கத்துல ஸ்கூல்ல இருந்து போன் கால் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கா வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறதுக்காக தான் போன் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லலாம்னு நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோ தலைக்கு மேல இருக்கிற ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் தலையில நச்சுன்னு விழுந்துடுது. அடுத்து ஹீரோ கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. தலையில கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவை இங்க அப்படியே தூக்கிக்கிட்டு எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோகத்துல வந்துகிட்டு இருக்கும்போது கீழே அப்படியே வைக்கிறாங்க. வச்ச கொஞ்ச நேரத்துல தான் தெரியுது அங்க ஹீரோவோட பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தான் ஒரு விஷயத்த இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அவருக்கு ஒரு விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து பெட்ல இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவருக்கு பறவை காய்ச்சல் வந்தெல்லாம் சாகல. ஒரு புது டாக்டர், டியூட்டி டாக்டர் வந்து மருந்து மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டாரு. அது இல்லாம இன்ஜெக்ஷனை நேரா தசைக்கு போடுற இன்ஜெக்ஷனை நேரா நரம்புல போட்டதால அவருக்கு டோஸ் தாங்காம இறந்து போயிருக்கிறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் சொன்னதால இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரசிடென்ட்டோட தான் அவர் கட்டம் தான், அதனால இந்த பறவை காய்ச்சல் ஒண்ணு இருக்குல்ல அதை இப்படி பரப்பி விட்டுரும், ஊர் மக்கள் கிட்ட கூட வர மாட்டாங்க சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்துல இருக்கிற ஆளு ஒட்டி கேட்டிருப்பாரு. ஆனா இவங்களை எட்டி பார்த்திருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர் அன்கான்சியஸா இருக்கிறதால எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நல்லதா போச்சு, இல்லைன்னா இவனுக்கு ஒரு ஊசியை போட வேண்டியது வரும்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளு பேசிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. டப்புன்னு ஏஞ்சிக்கிறாருங்க, ஆளு சாகல. சோ இதுக்காக ஒரு போராட்டம் பண்றதுக்காக தான் இந்த கெட்டப்ல வந்திருக்காரு. நீதி வேணும் நீதி வேணும்னு சொல்லி இறந்து போன தான் ஃப்ரெண்டுக்கு நீதி கேட்கிறாரு. அது மூலமா போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த பிரசிடென்ட்டையும் டாக்டருங்களை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் நல்ல விதத்துல இருக்கணும், மீடியாக்காரங்களா சும்மா ஏதோ ஒன்று கிடைச்சதுன்னு போடாதீங்க, பணத்தை வாங்கிட்டு பண்ணாதீங்க, அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சொல்லி மீடியா ஒரு பக்கம் பேசிட்டு ஸ்கூல்ல ஒரு பாராட்டு விழா வச்சிருக்காங்க. அந்த வாதியாரு நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது காரணம் அந்த சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு மேடைக்கு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கூப்பிடுறாங்க. நம்மளோட படிப்பு முறையில சேர்த்தும் நமக்கு செயற்கையா சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும். இங்க நெருப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை அணைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கு, அந்த அணைக்கிறதுக்கான சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் என் பொண்ணுக்கு நான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பைத்தியம் மென்டல் சொல்லி ஏகப்பட்ட பேர்லாம் வச்சிருக்கிறீங்க, அதை பத்திலாம் நான் என்னைக்கும் கவலைப்படல. ஆனா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனாலதான் என் பொண்ணு இங்க நிக்கிறா. அதுவும் இல்லாம ஒவ்வொருத்தரும் போகும்போது வரும்போதும் ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க, அதனால நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வாதியாரையுமே நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணி பேசுறாரு. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆளு தான், நம்ம எல்லாரும் மனுஷனா இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவும் போராட்டம் தான் ஆரம்பிக்கிறாரு. லாக்டவுன் அப்ப நிறைய மழை பெஞ்சிருக்கு, அதனால ஒவ்வொரு வருஷமும் லாக்டவுன் போடும் சொல்லி அதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் லாக்டவுன் போட்டா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதனால நிறைய மழை வருமா, அதனால நல்லா செழிப்பா இருக்கும், விவசாயம் நல்லா பண்ணலாம் சொல்லி ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படம் கொஞ்சம் சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு நல்ல படம். பார்க்க வேண்டிய படங்கள் எல்லாம் ஸ்லோவா போனாலும் நல்ல படமா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல என்ன பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.